இட்ஸ் சண்டே மார்னிங். மார்னிங் ஸ்டார்ட் ஆகுறதே என்னோடய ஷார்ட்டில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8:30 ஆயிடுச்சு இன்றைக்கி மார்னிங் வேக்கப் ஆகுறதுக்கு. ஸோ சண்டேன்றதுனால. ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஷார்ட் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார், அது கூட இட்லி. தோசை தான் ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணேன். பட் தம்பியும் அச்சுவும் வந்துட்டு இட்லியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சக்கரை பூசணிக்காய் இருந்த உடனே தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இன்றைக்கி சாம்பார் தான் பண்ணியே தீர்றோம், இல்லைனா சட்னியாக பண்ணியிருப்பேன். பட் சக்கரை பூசணிக்காய் பார்த்த உடனே தான் சாம்பார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தோணுச்சு. ஸோ ஒட்டுக்க பருப்பு எல்லாத்தையுமே ஒட்டுக்க வந்துட்டு காயெல்லாம் போட்டு வேக வச்சு சாம்பார் பண்ணி வச்சு டிஃபன் சாம்பார் மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அச்சு மட்டும் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஏதோ எக்கு இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு என்னன்னே தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எக் இட்லி. ஸோ ஆனியன் நல்லா கட் பண்ணி போட்டு ஆனியன், கேப்சிகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், லைட்டாக மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட இட்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த கலரை வர வரைக்கும். அது கூடயே எக் ஒன்று உடச்சி ஊற்றி அப்படியே நல்லா சுருளை வதக்கணும் அப்படின்னா எக் இட்லி ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணியிருந்தேன், சிக்கன் பிரியாணி. அது கூட வந்துட்டு ஆனியன் ரைத்தா பண்ணிவிட்டு சில்லி சிக்கன். ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு பண்ணோம். அவ்வளோதான்.